அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு லைஃப் இல்லைம்மா. ஒரு பொண்ணால் அவன் சாகிற வரைக்கும் போயிட்டான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ரெஸ்பார் ஆகிட்டு வரான். நீ எப்போ அவன் லைஃப்பில் வந்தியோ அப்போ தான் அவன் ஃபேஸில் ஸ்மைலே பார்க்குறேன். இப்போ தான் அவன் ஃபேஸில் ஸ்மைலே பார்க்குறேன்னு தெளிவாக எழுது. மச்சான் உனக்கே அநியாயமா இல்லடாடா. எனக்கு நானே சொல்லணும். ஏய் நீ கேட்டால் என்னை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாடா. அவள் என்னை பற்றி கேட்குற ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே நல்லா இருக்கும். அவன் லைஃப்பில் இப்போ தான் சந்தோஷமாக பார்க்குறேன், அவன் சிரிச்சே நான் இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லு. ஆனால் அவளாக கேட்டால் மட்டும் சொல்லு, நீ அதுவும் வாய் விட்டா கொன்றுவேன். மச்சான் உனக்கு அநியாயமா இல்லை? ஏய் நீ என்னை பற்றி கேட்டால் எதுவுமே நல்ல விதமாக சொல்ல மாட்டாடா. அவகிட்ட போய் இதை தப்பு தப்பாக சொல்லி விடுவேன். இதுக்கு முன்னாடி நான் எத்தனை பொண்ணு லவ் பண்ணியிருக்கேன், ஒரு பொம்பளை பொறுக்கின்னு என்னமோ சொல்லி விடுவேன். ஆனால் அவளுக்கு இதெல்லாம் நான் தாண்டி இப்போ திருந்துட்டேன், நான் நல்லவனா மாறுறேன்னு சொன்னால் எந்த பொண்ணை அதை ஏற்றுப்பாளா? நம்ப மாட்டாங்க தான். ஆனால் நீ உன் லவ்வுக்கு உண்மையாக இருக்கணும்லடா. டேய் அதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் உண்மையை சொல்லி பண்ணுறேன். இப்போ நீ மூட்டை எழுதுடா. மச்சான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ பண்ணுற தப்பு. ஒரு லவ் சேரணும்னா 100 போய் சொல்கிறது தப்பே இல்லை. மூட்டை எழுது. ஒரு லவ் சேரணும்னா 100 போய் சொல்ல தப்பே இல்லைம்மா. இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறீங்க? ஐயோ எல்லாத்தையும் சொல்கிறான். ஐயோ இதே ஏன்டா சொன்னேன்? எல்லாத்தையும் வளர்ற. நான் சொல்ல போகலான்னு தெரில வேறு. டேய் ஓட்டது போடுவாங்கடா. நல்லபடியாக ஷார்ட் ஃபிலிம் முடிச்சிட்டோம், வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் யமுனா, ரேஷ்மி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் 2 பேரும் எல்லாம் சத்தியமாக அந்த ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் கட்டாக் பண்ணியிருக்க மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேணாம், ட்ரீட்டு வை. ட்ரீட்டா? எங்கே போகலாம்? கேஎஃப்சி. கேஎஃப்சி இப்போ போக முடியாது. அப்போ டாமினோஸ் போகலாமா?